பெரியவா சரணம். இன்னைக்கு மே 9 பெரியவா இங்க இருக்கா. இன்னைக்கு தலைப்பு மகா வாக்கியங்கள். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இரண்டர கலக்கும் மேலான ஸ்தானத்தை பிடிப்பதற்காகத்தான் கர்மாக்களால் பக்குவம் பெற்ற ஒருவன் சகல கர்மங்களையும் விட்டுவிட்டு சந்நியாசம் வாங்கிக் கொள்வது. அவ்வாறு வாங்கிக் கொள்ளும் நேரத்தில் அவனுக்கு மகா வாக்கியங்கள் என்று 4 மந்திரங்கள் உபதேசிக்கப்படுகின்றன. இந்த 4ம் ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லுபவை. அவற்றை மனனம் பண்ணி, அதாவது மனப்பாடம் பண்ணி, நிதித்தியாசனம் என்றால் அதையே நினைத்து நினைத்து நிதித்தியாசனம் என்ற பெயரில் ஆழ்ந்து தியானம் செய்தால் அபேத நிலை பிரத்யட்சமாகவே சித்தித்துவிடும். இந்த 4 மகா வாக்கியங்களும் உபனிஷத்துகளில் இருக்கின்றன. எத்தனையோ கர்மா, விதவிதமான பிரார்த்தனை, வாழ்க்கை விதிகள் எல்லாம் சம்ஹிதை பிராமணம் முதலிய பாகங்களில் இருந்தாலும் இந்த சம்ஹிதை பிராமணம் என்றால் என்ன என்று பார்க்கிறோம். சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம் ஆகியவை வேதத்தின் பகுதிகள். இவற்றில் சம்ஹிதை என்ற பகுதியே அதிகமாக ஊதப்படுவது. பிராமணம் என்பது யாகம் முதலியான வேத கர்மங்களை விளக்குபவை. எத்தனையோ கர்மா, விதவிதமான பிரார்த்தனை, வாழ்க்கை விதிகள் எல்லாம் சம்ஹிதை, பிராமணம் முதலிய பாகங்களில் இருந்தாலும் முடிந்த முடிவாக பரம லட்சியத்தை பிடிக்க வேண்டும் என்று வரும்போது அதை சாதித்து கொடுப்பதாக இருப்பவை உபனிஷத் மகா வாக்கியங்கள் தான். பெரியவா சரணம். தேங்க்யூ.